குழந்தைகளுக்கு உண்டான சின்ன 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 ஸ்டோரி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டோரி அப்படிங்கிறது சிறுவனும் ஆப்பிள் மரமும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். இது ஒரு அழகான ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமம்னாவே எப்படி இருக்குது, நம்மளுக்கு நல்லா நிறைய மரங்கள் இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது, தண்ணி வந்து எனி டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் கிராமம். சிட்டி கம்பேர் பண்ணையில் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, நல்ல சுத்தமான காற்று, சுத்தமான நீர் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரியவர், அதாவது கிராமவாசின்னு வச்சுக்கலாம். அந்த கிராமவாசி வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சமான நிலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், ஃப்ரூட்ஸாக இருக்கக்கூடிய மரங்களையே நட்டு வச்சுருக்காரு. அதில் மெயின் வந்து ஆப்பிள் மரம் ஒன்று இருக்குது. அது அந்த தோட்டத்தினுடைய நடுவில் வந்து இருக்குது. அந்த கிராமவாசி ஆப்பிள் மரம் ஒன்று வளர்த்துட்டு இருக்காரு. அது தோட்டத்தின் நடுவில் இருக்குது. கிராமவாசிக்கு ஒரு பையன் ஒன்று இருக்கான். அந்த பையன் பார்த்திங்கன்னா பப்ளு அப்படிங்கிறது அந்த பையனுடைய பேர். எப்பவுமே அந்த பப்ளு என்ன பண்ணுவான், அந்த ஆப்பிள் மரத்தை சுற்றிட்டே விளையாண்டுட்டு இருப்பான். அந்த ஆப்பிள் மரத்துக்கு பக்கத்தில் தான் அவங்களுடைய வீடும் இருக்குது. எனி டைம் வருவான், விளையாடுவான், ஓடுவான். அந்த ஆப்பிள் மரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பப்ளு மேலே ஒரு அளவு கடந்த பாசம் அப்படிங்கிறதே உருவாயிருச்சு. ஏன்னா யாருமே நம்மளை கண்டுக்கலை, இவன் மட்டும் வந்து நம்ம பக்கத்தில் இருந்துகிட்டே விளையாண்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதாவது ஆப்பிள் மரத்துக்கு பப்ளு மேலே ஒரு அளவு கடந்த பாசம் அப்படிங்கிறதே உருவாயிருச்சு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா பப்ளு வரல. பப்ளு வராது இருக்குங்காட்டி ஆப்பிள் மரத்துக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஃப்ரெண்டு வரலையே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்ருக்குறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து வீட்டுக்கு வெளியே, வீடு பக்கம் தானே இருக்குது, ஆப்பிள் மரத்துக்கு பக்கத்தில் தான் வீடு இருக்குது, வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கான் பப்ளு. அதுக்கு அந்த ஆப்பிள் மரம் ஏன் இன்றைக்கி எங்கூட விளையாடுறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் மரம் வந்து பப்ளு பார்த்துட்டு கேட்குது. அதுக்கு பப்ளு என்னங்கிறான், எனக்கு விளையாடுறதுக்கு பொம்மையெல்லாம் வேணும், அப்பாட்ட கேட்டதுக்கு அப்பா பணம் இல்லை அப்படின்ட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அதுக்கு அந்த ஆப்பிள் மரம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க, எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள்லாம் பறித்து கொண்டு போய் சந்தையில் விற்றீன்னா உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சுட்டு நீ வந்து உனக்கு தேவையான பொம்மைகள்லாம் வாங்கி விளையாண்டுட்டுது அப்படின்னு சொல்லுது. சரி, அவனும் அந்த ஹாப்பியாக அந்த ஆப்பிள்லாம் பறித்து கொண்டு போய் சந்தையில் விற்று அவனுக்கு தேவையான பொம்மைகள் வாங்கிட்டு வந்து ஹாப்பியாக விளையாண்டுருக்கிறான். இப்படியே தனக்கு தேவையானதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை பறிக்க வேண்டியது கொண்டு போய் விற்றுட்டு தனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. ஒரு 10-15 வருஷம் இப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இளைஞனாகவே மாறிட்டான். ஒரு 15 வருஷம் ஆகையில் பார்த்துக்கோங்க எப்படி ஆயிருப்பான்னு. அப்படியே போயிட்டுருக்கையில் அதே மாதிரி ஒரு டைம் வந்து மறுபடியும் ஃபீல் பண்ணி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கு ஆப்பிள் மரம் வந்து மறுபடியும் கேட்குது, ஏன் என்னாச்சு நண்பனே, உன்னை மறுபடியும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் மரம் வந்து பப்ளுகிட்ட கேட்கல. பப்ளு வந்து சொல்கிறான், இல்லை எனக்கு வீடு கட்டலாம் போல் ஆசையாக இருக்குது, வீடு கட்டுறதுக்கு மரங்களெல்லாம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது, காசும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில், இதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற, எங்கிட்ட இருக்கக்கூடியது வந்து கிளைகளையெல்லாம் நீ வெட்டி யூஸ் பண்ணிக்க, இதுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம், நீ ஃபீல் பண்ணாவே எனக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளுகிட்ட சொல்லுது. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு வந்து அந்த கிளைகளெல்லாம் வெட்டிட்டு போய் வீட்டை கட்டிடுறான். ரெண்டாவது ஆசையும் பார்த்திங்கன்னா நிறைவேற்றி கொடுத்துருச்சு ஆப்பிள் மரம் வந்து பப்ளுவுக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போனோடனே ஒரு மூத்த மனிதனாக மாறிடுறான். அந்த டைமில் வந்து அந்த கிராமவாசி பப்ளுவோட அப்பா வந்து அந்த சுச்சுவேஷனில் எல்லாம் இறந்துடுறாரு. இவனுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே போயிட்டுருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கையில் கொஞ்சம் பணமெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டான். பணத்து பின்னாடியே ஓடிட்டுருக்கான். தன் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் ஒரு ஃபீல் பண்ணிட்டு கொண்டுட்ருக்கான். அதுக்கு பப்ளு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கையில் அந்த மரம் வந்து ஆப்பிள் மரம் கேட்குது, என்னாச்சு பப்ளு, ஏன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், மறுபடியும் என்ன ஃபீலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அதுக்கு அந்த பப்ளு என்ன சொல்கிறான்னா, இல்லை வியாபாரத்தை வந்து நான் பெருசாக்கலான்னு நினச்சிட்ருக்கிறேன், கடல் கடந்து கொண்டு போகணும் அப்படின்னா எனக்கு படகு அப்படிங்கிறது ஒன்று தேவையாக இருக்குது, படகுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன், நினச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லல. ஓ இவ்வளோதானா, இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க, எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அடி மரத்தையெல்லாம் வெட்டி நீ வந்து படகு ஒன்று செஞ்சு வெளியே கொண்டு வியாபாரம் செய்ய அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படியா, சரி ஓகே நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமரத்தை வெட்டி படகு செஞ்சு வெளியெல்லாம் வியாபாரம் செய்கிறான். நல்லா வந்து வசதி அடைஞ்சிடறான். நல்லா அப்படியே போகுது. இதே மாதிரி ஒரு சில காலங்கள் வந்து போயிடுச்சு. அவன் முதுமையே அடைஞ்சிட்டான். யார், பப்ளு வந்து ஒரு ஏஜ்டு பர்சனாக மாறிட்டான். சரி இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் வந்து 4வது டைமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏன் மறுபடியும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளுக்கிட்ட அந்த மரம் வந்து ஆப்பிள் மரம் வந்து கேட்குது. அதுக்கு அந்த பப்ளு மறுபடியும் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு கை காலெல்லாம் நடுக்கமாக இருக்குது, எனக்கு மன நிம்மதி வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது, வலிமையெல்லாம் போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அந்த ஆப்பிள் மரத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். சரி ஓகே
ஓகே இதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட என் கிளைகள் தான் இல்லை, பழங்கள் இல்லை, நடுமரம் இல்லை, எல்லாமே வந்து இல்லாததான் இருக்கிறேன். ஆனால் என்கிட்ட வந்து வேர் அப்படிங்கிறது இருக்குது, அடிமரம் இருக்குது, அதில் படுத்து நீ வந்து இளைப்பாரிக்க, அதாவது நீ வந்து ரிலாக்ஸ் ஆகிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமரம் வந்து அதாவது அந்த ஆப்பிள் மரம் வந்து மறுபடியும் சொல்லுது தன் நண்பங்கிட்ட. அந்த டைமில் பப்ளு அந்த மரத்தினுடைய வேரில் படுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். மன நிம்மதி அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது, நம்ம இது தெரியாமல் ஓடிட்டே இருந்தோமே, நம்மளுக்கு உண்மையான நண்பன் எத்தனை கிடச்சிருந்தாலும் நம்மளுடைய இந்த மரம், அதாவது ஆப்பிள் மரம் மாதிரி எந்த நண்பனுமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டான், தன்னையே மறந்து தூங்கிட்டான். நிம்மதி அப்படிங்கிறது அங்கே தான் கிடச்சிது அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஃபீலிங். எவ்வளோதோ பணத்து பின்னாடி ஓடினாலும் நல்ல நண்பன் அமையிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறத வந்து அவன் உணர்ந்துக்கிட்டான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான நண்பன் அப்படிங்கிறது உதவி செய்யக்கூடியவனாக தான் இருப்பான்.